சுமன் ஸ்ரீராமன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு செங்கோட்டையனுடைய கருத்து ஆம்பிளிஃபை ஆகும் நினைக்கிறீங்களா, இல்ல இந்த மாதிரி நிறைய குரல்கள் கேட்டிருக்கு, சோ இன்னைக்கு தலைப்புச் செய்தி இது கடந்து போகும் நினைக்கிறீங்களா? இல்ல, ஐ திங்க் அவர் சொன்ன விஷயம் பேசிக்கா தேர் இஸ் ஓரளவுக்கு ஒரு அடிப்படை உண்மை இருக்கிறது. அதிமுக பலவீனம் அடைந்திருக்கிறது. எல்லோரும் ஒன்று கூடினால்தான் 2026 தேர்தலில் வெற்றி பெற முடியும். இந்த ஸ்டேட்மெண்ட்ல எந்த விதமான ஒரு தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இது எப்படி ஒருங்கிணைக்கணும், என்ன ஸ்ட்ராட்டஜி, யாரெல்லாம் அதுல சேர்க்கணும், அதை பற்றி விவாதம் இருக்கலாமே தவிர கான்செப்டுவலா அவர் சொன்னதில் தவறில்லை. ஆனால் கிளியரா சொல்லிட்டாரு, கிட்டத்தட்ட ஒரு த்ரெட் தான் அது. 10 நாளுக்குள்ள நீங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா இத்தகைய முயற்சிகளில் யாரெல்லாம் விருப்பப்படுகிறார்களோ எல்லாமே ஒன்றிணைப்போம் அப்படின்னாக்க உங்களுக்கு எதிராக ஒன்றிணைப்போம், எடப்பாடிக்கு எதிராக ஒன்றிணைப்போம், அதுதானே அதனுடைய அர்த்தம். அதனால இட்ஸ் கிளியர்லி அ த்ரெட். எப்படி போகுதுங்கிறத பொறுத்து பார்க்கணும். ஆனால் இவர் மட்டும்தான் அதிருப்தியில் இருக்காரு என்று நான் கூற மாட்டேன், மற்றவர்களும் இருக்கிறார்கள். போக போக இதே மாதிரி ஒரு பலமான கூட்டணி, இது ஒண்ணுமே இல்லை, இது ஒரு பலமான கூட்டணி உருவாகி இருந்தால் இது வரைக்கும் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. பலமான கூட்டணியும் இல்லை, கூட்டணி கட்சிகளில் இருந்தவர்களும் வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் இந்த பிரச்சனை வரும்போது திரு செங்கோட்டையன் சொல்வதற்கு ஆடட் வெயிட் கிடைக்குது. இது ஒரு மொமெண்டம் பிக் ஆகும் நினைக்கிறீங்களா? இப்போ இந்த 6 பேர் கூட இந்த கருத்தை சொன்னாங்கன்னு சொல்றவங்க கூட வெளியில சொல்லல, அது திரு செங்கோட்டையன் மட்டும்தான் கமிட் பண்ண ராமங்க கேட்டோம் அப்படின்னு. சோ இன்னைக்கு திரு செங்கோட்டையன் சொன்ன பிறகு இவரே சொல்லிட்டாரு நாம ஒரு ஆமோதிப்போம் அப்படின்னு இந்த 6 பேரோ இல்ல வேற 3 பேரோ வெளியில வருவாங்களா, இல்ல அவங்க எல்லாம் அமைதியா தொடருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, என்னுடைய எதிர்பார்ப்பு உடனடியாக இன்னைக்கே எல்லாரும் ஒன்று வெளியே வருவாங்கன்னு நான் நினைக்கல. ஆனால் என்ன ஆகும்னா, தேர்தல் நெருங்க அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு குறைந்து கொண்டு போனால் நிச்சயமாக தேர்தலுக்கு முன்னாடியே இது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது தேர்தல் முடிந்து தேர்தலில் தோல்வி அடைந்து அதற்கு பிறகுதான் இது பிரச்சனையாக வரும் என்று நான் நினைக்கவில்லை. மேபி ஈவன் 3 months or 4 months பிஃபோர் எலெக்ஷன் இது ஒரு பிரச்சனையாக பெருமளவுல வரக்கூடும். இன்று உடனடியாக இன்னைக்கு நாளைக்கு எல்லாரும் வெளியே பேசுவாங்களான்னா அன்லைக்லி. பட் கடுமையாக இவரை விமர்சனம் செய்யவும் மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இபிஎஸ் என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க? கடந்த முறை எல்லாம் செஞ்சும் போது இக்னோர் பண்ணாரு, அதுக்குள்ளேயே அவர் போகல, மேபி பிகாஸ் ஆஃப் சீனியாரிட்டி. இந்த முறை எக்ஸ்பல்ஷன் வரைக்கும் போவாரா, இல்ல எதிர்வினை ஆற்றுவாரா? எக்ஸ்பல்ஷன் பண்ணாக்க அது ஒரு மிக நெகட்டிவ் நடவடிக்கை ஆயிடும். ஏன்னா அவர் சொன்ன கருத்தில் அடிப்படையாக எல்லோரும், அதாவது அதிமுக ஆதரிக்கக்கூடிய அனைவரும் கூறக்கூடிய ஒரு கருத்து தான், எல்லாரும் ஒன்றாக இருந்தா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஏதோ ஒரே ஒரு தொண்டர் மட்டும் சொல்றது, ஒரே ஒரு தலைவர் மட்டும் சொல்ற கருத்து அல்ல. சோ நிச்சயமா அது அந்த பேசிக் ஐடியா பிரதிபலிக்கும். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டா கட்சி பலமாயிடும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லா தொண்டர்களிடையே எடுபடும். இப்ப உள்ள பேசாட்டி கூட வெளியில சொல்லாட்டி கூட உள்ள மீண்டும் அழுத்தங்கள் அதிகரிக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுத்தியிருக்கா? நிச்சயமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நிபந்தனையற்று அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட 2 வாட்டி என்னமோ ரிப்பீட் பண்ணாரு. எந்த விதமான ஒரு கண்டிஷன் இல்லாமல் திரும்பி வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். I think that is significant. பட் ஆனா அவர் இன்னொரு கட்டம் போயிருக்கலாம்ல. இப்போ இபிஎஸ் தலைமை ஏத்துப்பாங்க அப்படின்னு சொன்னா அது இன்னும் கூட அழுத்தத்தை கொடுத்திருக்கும். அவர் அதை கமிட்டே பண்ணலையே. நிபந்தனை இல்லைன்னா என்ன அர்த்தம்? இபிஎஸ் தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னா அது நிபந்தனை தான். அது சோ அதை எக்ஸ்பிளிசிட்டா சொல்லலைங்கிறது ஐ வில் நாட் ஹோல்ட் இட் அகேன்ஸ்ட் ஹிம். பட் திட்டவட்டமாக எந்த விதமான நிபந்தனைகளிலும் இல்லாமல் இவர்கள் திரும்பி வர தயாராக இருக்கிறார்கள் என்று கூறும்போது உங்களை இபிஎஸ் ஒரு அன்ரீசனபிள் பர்சன் மாதிரி அது காட்டுது. இப்போ துணை பொதுச் செயலாளரா என்னை எடுத்துக்கிட்டாதான் நான் வருவேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு நீங்க எடுக்கலன்னா சொல்லலாம், இல்லைங்க அவர் பாருங்க இப்பவே ஒரு காம்படிஷன் மாதிரி வரதுக்கு முயற்சி செய்யறாரு அப்படின்னு. ஆனால் நிபந்தனையே இல்லாமல் நான் திரும்பி வருவேன் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்க மேலதான் அது குறையாக பார்க்கப்படும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.